Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல கரகரப்பான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதை ஓலை பக்கடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரிப்பன் பக்கடா ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க. எண்ணெயை காய வச்சுட்டு அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளேயே இதுக்குரிய மாவை நம்ம தயார் பண்ணிடலாம். முதல்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் இங்கே ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கடலெண்ணெய் கிடச்சிதுன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ரெடி ஆகிறதுக்குள்ளே மாவை கலந்துடலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு அரை கப் கடலை மாவு. எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ளதுனால யூஸ் பண்ணிக்கலாம். காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு முதல்ல கிளறிக்கலாம். விருப்பப்பட்டவங்க இங்கே வந்து 1 ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம முறுக்கு மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரிப்பன் பக்கோடாவும் டைரெக்டாக எண்ணெயிலே நம்ம புளிவோம். இந்த அளவு கட்டியாக இருக்கணும். நீங்கள் மஞ்சள் தூள் நிறைய சேர்த்துட்டாதீங்க, அப்புறம் சீக்கிரமாக ரிப்பன் பக்கோடா பொரிக்கையில் கருத்துடும். இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். மாவு சரியான பதத்தில் இல்லைன்னா உங்களுக்கு பிழியல ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு ஒரு சிறு துளி மாவு கிள்ளி போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உடனே பொரிஞ்சு வருது. அப்போ எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக பிழிஞ்சிடலாம். மேலும் மேலும் நிறைய பிழியாதீங்க. 1 சுத்து அல்லது 2 சுத்து பிழிஞ்சா போதும். அப்படின்னா தான் சீக்கிரம் உங்களுக்கு வேகும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தயாராகிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ உடனே பண்ணிடலாம். இல்லை கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்க திடீர்னு செய்யணும் அப்படின்னா கூட இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம். பொதுவாக அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே நம்ம வீட்லேயே வச்சுருப்போம். இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்க வேண்டியது இருக்காது. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நீங்கள் அடுக்கடுக்காக நிறைய மேலே மேலே பிழிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வேகாது சீக்கிரத்தில். ரெண்டு பக்கமும் நல்ல ஃப்ரை ஆகி அந்த சத்தம் குறைஞ்சாக்கில் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் சிறிதளவு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகாதுங்க, எல்லோ கலரில் தான் இருக்கும் இது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு ஈடாக பிழிஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு 1 கப் மாவுக்கு நிறைய ரிப்பன் பக்கோடா கிடைக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.